கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்புமிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் இறைவன் நம்மை எல்லாம் ஆக்கி அருள்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையையும் பயணத்தையும் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நம்முடைய இலக்கு எது என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய இலக்கை அடைய வேண்டும் என்றால் பல்வேறு விதமான முயற்சிகளில் பல்வேறு விதமான உந்துதல்கள் அந்த மனிதனுக்கு தேவைப்படுகிறது. உதாரணமாக, ஒரு மனிதன் வாழ்வில் ஜெயிக்கணும், இந்த உலகத்தில் நல்ல ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்றால் படிப்பு என்பது அந்த மனிதனுக்கான ஒரு உந்துதலாக இருக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இந்த உலகம் சார்ந்து எதை சாதிக்க வேண்டும் என்றாலும் அவனுக்கு படிப்பு உதவியாக இருக்கலாம், பெற்றோர்கள் உதவியாக இருக்கலாம், நண்பர்கள் உதவியாக இருக்கலாம், உறவினர்கள் உதவியாக இருக்கலாம். இப்படி ஏதாச்சும் ஒரு தூண்டுதலும் ஒரு உதவியும் ஒரு ஆழமான ஒரு சப்போர்ட் என்ன பண்ணுது மனிதனுக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் மறுமை சார்ந்த விஷயங்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உந்துதல் தேவைப்படுகிறது என்றால் அந்த மனிதன் தன்னுடைய மரணத்தை மட்டும்தான் உந்துதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலம் என்பது சொற்பத்திலும் சொற்பம். அந்த சொற்பமான காலகட்டத்தில் பல நபர்களை பார்க்கின்றோம், பல நபர்களை நாம் பேசுகின்றோம், பழகுகின்றோம். அவர்களுடைய மரணங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே ஒரு கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் அந்த தாக்கம் எவ்வளவு காலம் நமக்கு இருக்கு? ஒரு தந்தை இறந்துட்டார்னா அதனுடைய தாக்கம் என்பது நமக்கு கஷ்டம் வருகின்ற பொழுதும் துன்பம் வருகின்ற பொழுதும் நம்முடைய தந்தை இருந்திருந்தா கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்திருக்கும்ல அப்படின்னு நினைப்போம். அதே போன்று நம்முடைய நண்பர்கள் இறந்து விட்டால், உறவினர்கள் இறந்து விட்டால், அவர்களை சார்ந்த தேவைகள் வருகின்ற போது மட்டும்தான் அவர்களுடைய சிந்தனை நமக்கு வரும். ஆனால் அவர்களுடைய மரணத்திலிருந்து நாம் என்ன படிப்பினை எடுத்துக்கொண்டோம், அவர்களுடைய மரணம் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தி கொண்டோம் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் அறவே வருவது கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த ஒரு மனிதன் நாளைக்கு மறுமையில் சொர்க்கம் போறானா நரகம் போறானா அதெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் முடிவு, அல்லாஹ் எடுக்கக்கூடிய முடிவு. அந்த சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஹ்ஷர் என்று ஒரு இடத்தை தயார் செய்கின்றான். அல்லாஹுடைய ஆசனத்திற்கு முன்னால், அல்லாஹுடைய அரியாசனத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு இடம் மஹ்ஷர் மைதானம். இந்த மைதானத்தை பற்றியும் இதில் இருப்பவருடைய நிலையை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விவரிக்கின்றான். யௌமைதின் அந்நாளில் யஸ்துருன்னாசு அஷ்தாத்தன் லியரவ் அமாலஹும், மக்கள் தனது செயலை காண்பதற்காக பல பல பிரிவுகளாக வருவார்கள். இந்த உலகத்தில் நமக்கு பல்வேறு விதமான தீமைகளை நம்ம செஞ்சிருப்போம். மோசடி செஞ்சிருப்பான், கொலை செஞ்சிருப்பான், இன்னும் வட்டி வாங்கியிருப்பான், அல்லது இன்னும் பல்வேறு விதமான இறைவன் ஹராமாக்கிய தீமைகளை செய்யக்கூடிய கூட்டத்தில் இருந்திருப்பார்கள். இறைவன் ஹலாலாக்கிய நன்மையின் பக்கம் செல்லக்கூடிய நன்மையை செய்யக்கூடிய மக்களும் இருப்பார்கள். இந்த ரெண்டு மக்களையும் பற்றி இறைவன் சொல்லுகின்றான். இவர்கள் நாளைக்கு மறுமை நாளில் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். யார் இந்த உலகத்திலே அவனுக்கு உதவி செய்த எந்த ஒரு மனிதனும் நாளைக்கு அந்த மைதானத்தில், அந்த மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில்
சக மனிதனுக்கு உதவி செய்வதற்கு வரமாட்டார். இப்படி அவர்கள் எதற்காக வருகின்றார்கள் என்றால், அமாலக்கும், தங்களுடைய அமல்களை பார்ப்பதற்காக. நம்ம நன்மை செஞ்சிருக்கோமா, தீமை செஞ்சிருக்கோமா, நம்ம என்னதான் அல்லாஹ் நமக்கு என்ன முடிவை சொல்ல போகிறான், நம்ம சொர்க்கவாசியா நரகவாசியா, இறைவன் கொடுத்த அந்த இலக்கில் நாம் சரியாக வெற்றியடைந்து விட்டோமா என்ற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அதை எதிர்பார்த்தவர்களாக நாளைக்கு மறுமை தினத்தில் அவர்கள் நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். இதை சொல்லிட்டு இறைவன் சொல்லுகின்றான், இந்த உலகத்திலே கடுகின் விதையளவு யார் நன்மையை செய்தாலோ அவன் அந்த நன்மையை மறுமையில் பார்ப்பான். ஒமையாமல் நிஸ்கால தர்வத்தின் ஷர்ரையரா, யார் இந்த உலகத்தில் கடுகளவு தீமையை செய்தாலோ அவனும் நாளைக்கு மறுமையில் அதை பார்ப்பான். இந்த உலகத்துல நம்ம அறியாம பல தீமைகளை நமக்கு நாமே செஞ்சிருப்போம், அல்லது நாம் பிறருக்கு செஞ்சிருப்போம். நம்மால் பிறர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். சில நேரத்தில் நாம் செய்யக்கூடிய தீமைகள் நமக்கே பாதிப்பாக அமையும். இப்படி கடுகின் விதையளவு நீங்கள் தீமைகளை செய்தாலும் அந்த தீமைகளையும் மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள். அதே போன்று எதிர்ச்சியாக ரோட்ல போவோம், ஒரு கல்லு கிடக்கும், அதை நவுத்தி போட்டிருப்போம். இது ஒரு பெரிய வேலை கிடையாது. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை அல்லாஹ் வைக்கணும். ரோட்ல ஒரு முள்ளு கிடக்கும், அதை எடுத்து ஓரமா போட்டிருப்போம். அல்லது ஏதாச்சும் ஒரு நாய்க்கோ பூனைக்கோ தாகித்திருக்கின்ற பொழுது தண்ணி எடுத்து கொடுத்திருப்போம். இப்படி நீங்கள் எந்தவித நன்மைகளை செய்தாலும் அந்த நன்மைகளையும் மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவார். இப்படி நீங்கள் செய்த நன்மைகளையும் தீமைகளையும் பார்ப்பதற்காக கூட்டம் கூட்டமாக நீங்கள் ஒன்று கூடக்கூடிய இடம்தான் மக்ஷர் மைதானம் என்று இறைவன் சொல்கின்றார். மன்னரை வாழ்க்கை வேற, அதுக்கு அப்புறம் உள்ள சொர்க்கம் நரகம் வேற. இந்த இரண்டிற்கும் நடுப்பட்ட இடத்தில் ஒரு இடத்தில் மனிதர்கள் நிற்க வைக்கப்பட்டு அவர்கள் தான் செய்த எல்லா அமல்களையும் என்ன செய்யப்படுவான், அல்லாஹ் அவர்களுக்கு கண்முன்னாக எடுத்து காட்டுகிறான் என்று இந்த திருமறை குர்ஆன் வசனத்தில் இறைவன் பேசுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, யுபஅசு குல்ல அப்தின் அலாமா மாத அலைஹி, ஒரு மனிதன் எப்படி எந்த மனநிலையில் இறக்கின்றானோ அதே மனநிலையில் மறுமையில் எழுப்பப்படுகின்றான். ஒரு மனிதன் வட்டி வாங்கிய நிலையில் இறக்கிறானா அந்த மனநிலையில் தான் அல்லாஹ் என்ன பண்ண போறான், அவன் சந்திக்க போறான். ஒரு மனிதன் தொழக்கூடிய ஒரு மனநிலையை இறக்கிறானா அந்த மனநிலையில் அல்லாஹ்வை சந்திப்பான். ஒரு மனிதன் மோசடி செய்கின்ற மனநிலையில் இறக்கிறானா அந்த மனநிலையில் தான் இறைவன் என்ன செய்வான், அவன் சந்திப்பான். இதை போன்றுதான் எந்த ஒரு மனிதன் நன்மையை செய்தாலும் தீமையை செய்தாலும் அந்த மனிதனுடைய இறப்பு எப்ப வரும் தெரியாதுல்ல. ஒருத்தன் வேகமா வண்டியில போய் ஆக்சிடென்ட் ஆயிடுறான், அவன் எங்க போனான், எதுக்கு போனான், எந்த சிந்தனையில போனான், அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் ஒரு நம்முடைய மரணம் எந்த மனநிலையில் நம்மை மரணிக்க வைக்கின்றதோ அதே மனநிலையில் மறுமையில் இறைவனை சந்திக்கும். அப்ப அதில் நம்ம நல்லடியார்களாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்ற சிந்தனை நமக்கு தான் வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், இதா அராதுல்லாஹு பி கௌமின் அதாபன், அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு வேதனையை நாடிட்டான். ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய சாபத்தையும் கோபத்தையும் பெற்று விட்டார்கள் என்றால் அசாபல் அதாபு மன்கான ஃபீஹி, அவர்கள் அனைவருக்கும் அது வந்துடும். இப்போ ஒரு ஊர்ல 100 பேர் 1000 பேர் இருக்கும், அது ஒரு 10 பேர் 20 பேர் நல்லா இருக்கும். மிச்சம் இருக்கிற எல்லாரும் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய செயலை செய்வார்கள், இறைவனுடைய கோபத்திற்குரிய செயலை செய்வார்கள். இப்படி செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்னா அந்த ஊரை அழிப்பான். அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்ற அந்த ஊரை இறைவன் அழிக்கின்ற பொழுது அது இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை கொண்ட மக்களையும் அல்லாஹ் என்ன செய்யறான், அழிக்கின்றான். நமக்கே இது அநியாயமா தெரியல, பார்க்கிறப்ப நமக்கே இது அநியாயமா தெரியும். என்னடா இது, அல்லாஹ்வை நம்பி தூதரை நம்பி அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஹலால் ஹராம் எதுன்னு பார்த்து பார்த்து வாழ்ந்த
இந்த மனிதர்களையும் அல்ல அழிக்கிறான். எதையுமே கண்டுக்காம, எதையுமே இந்த உலகத்துல ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல், இறைவனையும் இறை தூதரையும் அவர்கள் சொன்ன சட்டத்திட்டங்களையும் மதிக்காமல் இந்த உலகத்தில் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்த மக்களையும் அல்ல அழிக்கிறான். இப்ப ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சு அல்ல அழிக்கிறான். இன்னைக்கு சுனாமி வந்துச்சு, அதுல இறந்து போனவங்க யாரு? இறை மறுப்பாளர்கள் இறந்து போனாங்களா? அல்லாஹ்வை மறுக்கின்ற கூட்டம் இறந்து போனுச்சா? இல்ல அவங்களுக்கு மட்டும்தான் தண்டனை நடந்துச்சா? குஜராத்தில் பூகம்பம் வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த பூகம்பத்திலிருந்து மீண்டு வருவதற்கு அது அந்த குஜராத் மாநிலத்துக்கு பல வருடங்கள் ஆனிச்சு. ஆனால் அதற்கு முன்னாடி பல்வேறு விதமான அட்டூழியங்களை அவர்கள் செய்தார்கள். பார்க்கிறவங்கள பாபர் மஸ்ஜித் இடிப்பு, அதை சார்ந்து பல முஸ்லிம்கள் கொல்லப்பட்டது, இவ்வளவு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஒரு ஒரு கூட்டம் செய்யுது. அந்த கூட்டத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? தண்டிக்கின்றான். அதோடு சேர்த்து இறை நம்பிக்கை கொண்ட மக்களையும் தண்டிக்கின்றான். அப்ப இவர்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப அல்லாஹ்வை நம்புனவும் தண்டிக்கப்படுறான், அல்லாஹ்வை மறுத்தவனும் தண்டிக்கப்படுறான் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில் பதில் சொல்கின்றார்கள். அல்லாஹ் இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் தான் அழிப்பான், எல்லாரையும் அழித்து விட்டு சும்ம அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்றவாறு அவர்களை மீண்டும் உயிர் கொடுத்து மறுமையை எழுப்புவான். இங்க வேணா எல்லாரையும் அல்லாஹ் சமமா அழிச்சிருப்பான். இங்க வேணா அல்லாஹ்வுடைய தண்டனை பொதுவாக எல்லாரின் மீதும் இறங்கி இருக்கும். ஆனால் மறுமை நாளுக்கு என்று அல்லாஹ் உயிர் கொடுத்து அவர்களை எழுப்புகின்ற பொழுது அவர்கள் என்ன சிந்தனையில் இருந்தார்கள், அவர்கள் அல்லாஹ்வை எப்படி நம்பிக்கை கொண்டிருந்தான், எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் விஷயத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்ற அவர்களுடைய சிந்தனையின் அமல்களின் அடிப்படையில் அவர்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இதுவே ஒரு மிக பெரும் ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலை. என்ன சொர்க்கவாசி நரகவாசின்னு முடிவு பண்றதுக்கு முன்னாலேயே ஏற்கனவே ஒரு வேதனையை அனுபவிச்சுட்டு தான் வந்திருப்பான். என்னது? மன்னரை என்று சொல்லக்கூடிய ஒரு வேதனை. அது நல்லவர்களுக்கு எப்படி இருக்கும், கெட்டவர்களுக்கு எப்படி இருக்கும், இதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அவர் இந்த வேதனை எல்லாம் அனுபவித்து விட்டு இறைவன் என்ன செய்வானா? உயிர் கொடுத்து எழுப்புவான். அப்படி உயிர் கொடுத்து எழுப்புகின்ற பொழுதும் அவர்கள் என்ன மனநிலையில் மரணிச்சான்? நல்லவனா மரணிச்சானா, கெட்டவனா மரணிச்சான்? இதுதான் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், யௌம நத்வியஸ் ஸமா, வானத்தை நாம் சுருட்டுவோம். எப்படி சுருட்டுவோம் என்றால், ஏடுகளை எப்படி ஒரு மனிதன் சுருட்டுவான், ஒரு பேப்பரை நம்ம எப்படி சுட்டுவோம்? கையில பிடிச்சு அப்படியே என்ன போவோம், அப்படியே அமைக்கத்துக்கு விட்டு எழுதிடும். இந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்னா, வானங்களை அல்லாஹ் சுருட்டுவான். சுருட்டிட்டு கமா பதானா அவ்வள ஹல்கின் நுஐதுஹு, ஆரம்பத்தில் எப்படி நாம் ஒரு படைப்பை படைத்தோமோ அதே போன்ற படைப்பை நாம் மீண்டும் படைப்போம். வாய்தன் அலைனா, இது நம்மிடத்திலிருந்து உள்ள வாக்காகும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னா குன்னா ஃபாயிலின், இதை நாம் செய்யக்கூடியவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறப்ப அல்லாஹ்வுக்கு ஏதாச்சும் ஒரு முன்மாதிரி தேவைப்பட்டுச்சா? அல்லாஹ்வுக்கு ஏதாச்சும் மெட்டீரியல், நம்ம ஒரு பொருளை செய்யணும்னா நமக்கு ஒரு மெட்டீரியல் தேவை. அல்லாஹ்வுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கின்ற பொழுது இந்த மாதிரி மெட்டீரியல் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சா? இல்ல. கொன்ஃபயக்குன், ஆகுன்னு சொன்னா ஆயிட்டார், அவ்வளவுதான். இந்த மாதிரிதான் ஒட்டுமொத்த உலகத்தையும் சூர் ஊதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து விட்டு மீண்டும் என்ன பண்றான்? அல்லாஹ் சொல்லுகின்றான், கமா பதானா அவ்வள ஹல்கி, ஆரம்பத்தில் படைப்பை நாம் எப்படி படைத்தோமோ, எந்த ஒரு முன்மாதிரியும் இன்றி, எந்த ஒரு விஷயமும் இன்றி எப்படி படைப்பை நாம் தோற்றுவித்தோமோ அதே போன்று நுஐதுஹு, மீண்டும் இந்த படைப்பை நாம் படைப்போம் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நிகழும். இந்த வயசுலதான் வரும், அந்த வயசுலதான் வரும், இப்படிதான் சாக போறோம் அப்படிலாம் கிடையாது. ஒரு மனிதன் இயற்கையாகவும் சாகலாம், அல்லது விபத்திலையும் இறந்து போகலாம், அல்லது நோய்வாய்ப்பட்டும் இறந்து போகலாம். இப்படி ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது
எப்படி வேணாலும் ஒரு இயற்கை பேரிடர் கூட ஒரு மனிதன் இறந்து போகலாம். ஆனால் நாம் மரணிக்கின்ற பொழுது நாம் என்ன மனநிலையில் இருக்கின்றோம், நம்முடைய பயணமும் நம்முடைய மரணமும் எதை நோக்கியானது என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் சரி செய்து கொண்டால்தான் நாம் உயிர் கொடுத்து இழக்கின்ற போது நல்லடியார்களாக இறைவனை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை நாம் பெற முடியும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆட்சி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.